வெளிநாட்டு அரசுகள், சர்வதேச அமைப்புகள், இலங்கைக்குள் அங்கீகாரம் பெற்ற ராஜதந்திர தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுடன் தொடர்பு கொள்ளும்போது இலங்கையின் அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் 12 பக்க சுற்றறிக்கையை ஜனாதிபதி செயலாளர் நந்திக குமாரநாயக்கு அமைச்சகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கை ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. எனினும் இந்த விதிகளில் நிதி அமைச்சகத்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிதியமைச்சு, உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி போன்ற பலதரப்பு மற்றும் பிராந்திய நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பேச்சுவார்த்தை நடத்துதல், இருதரப்பு ஒத்துழைப்பு உதவியை செயலாக்குதல், வெளிப்புற வணிக கடன்கள், வெளிப்புற கடன் தொடர்பான விடயங்கள் மற்றும் முன்கூட்டியே பரிமாற்ற வளங்களை நிர்வகித்தல் போன்ற பல அம்சங்களில் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு அரசாங்கம் அல்லது சர்வதேச அமைப்புடன் நேரடியாக தொடர்புகளை பேண முடியும். இந்த நிலையில் இலங்கை அரசின் பல்வேறு அமைப்புகளுக்கும் வெளிநாட்டு அரசாங்கங்கள், நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் ராஜதந்திர பிரதிநிதித்துவங்களுக்கும் இடையிலான முறையான மற்றும் செயல்பாட்டு தொடர்புகளை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் நோக்கமாக கொண்ட வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார்.